திரு மணி, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் முடிவு சொல்லும் செய்தி என்ன? இடைத்தேர்தல் முடிவு சொல்லும் செய்தி என்ன? எதிர்பார்க்கப்பட்ட முடிவு இது. ஏன்னா இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, சற்று வித்தியாசமாக 2003 மார்ச் சாத்தாங்குளம் இடைத்தேர்தல் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது ஆரம்பித்த அந்த ட்ரெண்ட் வந்து யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். தொடர்ச்சியாக ஆளும் கட்சிகள் இடைத்தேர்தல்களில் வெற்றி பெறுவது என்பது தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டாக 2003 மார்ச்லேருந்து மாறிடுச்சு. ஆனால் பணம் வந்து இதில் மாதிரி தான் முடிவுகள் மாறவும் செஞ்சுருக்கு. அதுதான் சொல்ல வரேன். ரொம்ப ரேர் அது. அதாவது 2003 மார்ச்சில் சாத்தாங்குளத்தில் பெரிய அளவில் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஏடிஎம்கே வெற்றி பெற்றாங்க. 2004 மக்களவைத் தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி படுதோல்வியை தழுவியது 40 இடங்களிலும். அது நடந்த 9 மாதங்களில் 2005 பிப்ரவரியில் நன்றாக நினைவு இருக்கிறது, காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி இடைத்தேர்தலில் லட்டில் மூக்குத்தி வச்சு கொடுத்து வெளிப்படையாகவே வந்து ஜெயலலிதா பீரியடில் அன்றைய காவல்துறையில் இருந்த ஆயுதப்படை காவலர்களை வைத்தெல்லாம் கரவேஷ்டி கட்டிட்டுலாம் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அந்த ட்ரெண்ட் எல்லாருமே பார்த்தோம். 2006-11 கலைஞர் ஆட்சி காலத்தில் கம்ப்ளீட்டாக 11 இடைத்தேர்தலில் அவங்க தான் ஜெயிச்சாங்க, திருமங்கலம் ஃபார்முலா. 2011 பிறகு 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 22 தொகுதிகளில் பை எலெக்ஷன், அது ஒரு மினி ஜெனரல் எலெக்ஷன், அதனால் அதை லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. அதை தாண்டி ஜெயிச்சது ஒன்றா டிடிவி ஆர்கே நகர் லிஸ்ட். தட்ஸ் அன் எக்ஸப்ஷன். கடைசியாக இடைத்தேர்தல்களில் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் ஜெயிச்சதுன்றது நத்தம் விஸ்வநாதன் 99 ஜெயிச்சார், அதிமுக எதிர்க்கட்சி திமுக ஆட்சியில். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு புதிய ட்ரெண்ட் என்னென்னா, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அவலமான சூழ்நிலை. இடைத்தேர்தல்களில் கம்ப்ளீட்டாக ஆளும் கட்சி மட்டுமே எப்படி ஜெயிக்கிறாங்கன்றது, இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, இவங்க ஆட்சியில் இருந்தால் திமுக, அவங்க ஆட்சியில் இருந்தால் அதிமுக, பணம் வந்து மிகப்பெரிய அளவில் விளையாடி ஜெயிக்கிறதுன்றது. ஸோ இப்போ அதிமுக பாஜகலாம் பின்வாங்கியதற்கான காரணம் அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. ஏன்னா இந்த தேர்தலையும் அந்த மாதிரி பண விநியோகம் கண்டிப்பாக அது இருந்திருக்கு, இல்லாமல்லாம் இல்லை. லாஸ்ட் 4 days அவங்க என்ன பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒன்றும் யாரும் ஏமாத்திக்க வேணாம். 23 பட்டி ஃபார்முலா என்ன நடந்ததுன்னு தெரியும். ஓப்பனாக பேட்டி கொடுத்தாங்க, யாரும் ஒளிவு மறைவே கிடையாது. காலையில் 500 ரூபாய் கொடுக்குறாங்க, சாயங்காலம் 500 ரூபாய் கொடுக்குறாங்க, வெளிப்படையாகவே சொன்னாங்க. இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. உடனே நீ மக்களை இழிவுபடுத்துகிறான்னு கேட்பாங்க. மக்களே அவங்களை இழிவுபடுத்திக்கிறாங்க. இந்த கட்சிகள் 2 பேரும் சேர்ந்து பண்ண அட்டூழியம் அது பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோதான். இந்த இடைத்தேர்தலை பற்றி பேசணும்னா இந்த 22 வருஷமாக இங்கே நடக்கிற கூத்தை தான் நீங்கள் பேசணும். ஸோ அந்த பேசிஸ்லேருந்து தான் இந்த இடைத்தேர்தலை நீங்கள் அணுகணும். அப்படி தான், அதுதான் என்னுடைய பார்வை. இந்த இடைத்தேர்தலில் ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர் நம்ம பார்க்க வேண்டியது சீமான் ஃபேக்டர். ஏடிஎம்கே பிஜேபி அவங்க மெயின் அப்போசிஷன் பாய்காட் பண்ணிட்டாங்க. சீமான் களத்தில் நிற்கிறார். ஒரு புதுசாக ஒரு இஷ்யூ, பெரியார் இஷ்யூவை அவர் கிளப்புறாரு. இப்போ கிட்டத்தட்ட 24,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் டைம் 10,000 ஓட்டு வாங்கினாங்க, இந்த முறை 24,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது பெரியார் இஷ்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு நான் நம்பல. இது லோக்கல் இஷ்யூஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. நீங்கள் பெரியாரை, உங்களுக்கு பெரியாரை பிடிக்குதோ பிடிக்கலையோ, அது ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் அது ஒரு காரணமே கிடையாது. வேறு காரணங்களால் தான் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க. இந்த இடைத்தேர்தலில் இவங்க ஏடிஎம்கே பாஜக போட்டி போட்டிருந்தாங்கன்னா அங்கே வந்து முடிவுகள் அப்பயும் இப்படி தான் வந்திருக்கும், திமுக தான் ஜெயிச்சிருக்கும், எந்த மாற்று கருத்து வேணாம். நாம் தமிழருக்கு இவ்வளோ வாக்குகள் வந்திருக்கு, இவ்வளோ வாக்குகள் வருவதற்கு குறைந்திருக்கும். ஏன்னா இப்போ ஆன்டி இன்கம்பன்சியும் அவர் பக்கம் போயிருக்குது. பெரியாரால போச்சு நான் நம்பல. லாஸ்ட் டைம் அவங்களுக்கு வாங்கின 10,000+ ஓட்ஸ்ன்றது வேணா ஒரு 1 or 2,000 கூட போயிருக்கலாம். வாங்கியிருக்காங்க. விக்கிரவாண்டியில் அதிமுக கிட்ட நாங்களே வாய் விட்டு கேட்டோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி, ஆனால் போடலை. அப்போ ஏடிஎம்கே போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரியார் எதிர்ப்புல எங்களுடைய நிலைப்பாடு வேற, பாஜகவுடைய நிலைப்பாடு வேற. நாங்க பாஜகவை ராமர் கோவில் எதிர்ப்பு தொடங்கி திருப்பரங்குன்றம் விவகாரம் வரைக்கும் எதிர்க்கிறோம், அங்கேயும் நாங்க முரண்படுறோம், அந்த வாக்குகள் வந்திருக்கவும் வாய்ப்பு இல்லைன்றாரு அவரு. இல்லை கார்த்திகேயன், நான் சொல்றது ஒரு சின்ன அளவில் வேணா பெரியார் விஷயம் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாமே ஒழிய, மற்றபடி இது ஆன்டி இன்கம்பன்சிக்கு இந்த ஓட்டு. நீங்க கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சிலாம் இல்லாமல் எந்த கவர்மெண்ட்டுமே 4 வருஷம்லாம் ஆள முடியாது. கடைசியா ஏடிஎம்கே டிஎம்கே கவர்மெண்ட்ல 2006-11 ஏடிஎம்கே ஒரு ஐ திங்க் பெண்ணாகரம் நினைக்கிறேன் சப்ஜெக்ட் கரெக்ஷன் டெபாசிட் இழந்தாங்க. அடுத்த 1 வருஷத்தில் நடந்த எலெக்ஷனில் அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. திமுக 23 சீட்டு தான், எதிர்கட்சியாக கூட வர முடியல. ஸோ இந்த ட்ரெண்டை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணுன்ற நான் இந்த 2003 மார்ச்லேருந்து என்னை பொறுத்த வரைக்கும் அதான் கட் ஆஃப் டேட். அதுலேருந்து இந்த 22 வருஷமாக தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருந்தாலும் மாறி மாறி 2012 நேரில் பார்த்தது புதுக்கோட்டையில் காசு கொடுக்கலன்னு சாலை மறியல் பண்ணாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வந்து 2011 ஏடிஎம்கே கூட்டணியில் நின்று அவர் இறந்து போன பிறகு ஓராண்டில் வந்த இடைத்தேர்தலில் ஏடிஎம்கே அங்கே கண்டெஸ்ட் பண்ணுது. முதலமைச்சர் ஜெயலலிதா கேம்பெயின் பண்ணிட்டு போனோன்னே ஒரு நார்ச்சந்தியில் காசு கொடுக்கலன்னு சாலை மறியல் பண்ண ஜனநாயக அற்புதங்களை கண்ட நாடு இது. ஆகவே இந்த இடைத்தேர்தலை பற்றி பேசும்போது அதை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பேசவே பேசாதீங்க. கடைசியாக ஒழுங்காக நடந்தது என்னை பொறுத்த வரைக்கும் அப்போசிஷன் ஜெயிச்சதுன்னா நத்தம் விஸ்வநாதன் ஜெயிச்சது 99. அதுக்கு பிறகு இங்கே அந்த ட்ரெண்டே மாறி போயிடுச்சு. கம்ப்ளீட்டா 5 years யார் ரூலிங் பார்ட்டியோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. எதிர்க்கட்சிகள் ஜெயிக்கும் போது நாம அந்த பணநாயகம்ங்கிற குற்றச்சாட்டை அங்க பொருத்த முடியாதுன்றீங்க? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், பணத்தோட ரோலை மட்டுமே வச்சு நான் சொல்லல, பட் பை எலெக்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்றேன். இடைத்தேர்தல்கள் மட்டும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு மேலாக
பணம் தான் டிசைடிங் ஃபேக்டர்ன்றது என்னோட கருத்து. இதுல ஒளிவு மறைவே கிடையாது. அவங்களே சொல்றாங்க, வாங்குறவனும் சொல்றான், கொடுக்குறவனும் சொல்றான். 2023 நம்ம பார்த்தோம்ல பட்டி ஃபார்முலான்னு வெளிப்படையா வச்சு தானங்க பண்ணாங்க. அதனால அவங்க ஒன்றும் உத்தமர்கள்லாம் சொல்ல, அவங்க 11 வருஷம் 10 வருஷம் அவங்க பண்ணாங்க அதை. ஆகவே இது இந்த ரிசல்ட் டிஎம்கே தான் இங்க ஜெயிக்கும்ன்றது. ஏடிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இதான் நிலைமை. ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக பெரியார் எதிர்ப்ப இந்த முறை இல்ல, நான் இதை இந்த சீமான் இல்ல சீமானுடைய அது தனி டாபிக். சீமான் ஏன் பெரியாரை கையில எடுக்கிறார், இப்ப பெரியாரை பத்தி அவர் பேசுறது சரியா தப்பா, அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போக விரும்பல. இப்ப அது வேற இடத்துக்கு கொண்டு போயிடும். இது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இல்ல பெரியார் மண்ணுல ஜெயிச்சிருக்கோன்னு முதல்வர் சொல்றாரு. ஏங்க அவர் பெரியாரை பத்தி பேசாட்டி இவங்க தாங்க ஜெயிக்க போறாங்க, ரூலிங் பார்ட்டி இவங்க. அதனால பெரியாரை கொண்டு வந்து இதுல இழுக்க வேணாம். பெரியாரை பற்றி சீமான் பேசினாலும் பேசாவிட்டாலும் வெற்றி திமுகவுக்கு தான். என்ன அந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட நாம் தமிழர் கட்சிக்கு அது கை கொடுத்திருக்கா, கை கொடுக்கலையா? இல்ல இந்த ஓட்டை வச்சு நாம் தமிழரோட அவங்களோட ஃபியூச்சரை நம்ம எடை போட முடியாது. ஜெனரல் எலெக்ஷன்ல பெரியாரை அவர் சொன்ன மாதிரி பிரியன் சொன்ன மாதிரி சீமான் பெரியார் ஒரு ஒன் அஜெண்டா பார்ட்டியா வரும் தேர்தல்களில் ஜெனரல் எலெக்ஷன்ல போக மாட்டார் நான் நம்புறேன். அது எந்த கட்சியாலுமே, பெரியார் சீமான் மட்டும் இல்ல எந்த கட்சியுமே ஒன் அஜெண்டா பார்ட்டியா இருக்க முடியாது. ஒரு எலெக்ஷன்ல ஒரு இஷ்யூ அவங்க பேசுறாங்கன்னா அடுத்த இஷ்யூல அதை வேற ஒரு இஷ்யூ மாத்திடுவாங்க எல்லாருமே. நான் சொல்றத ஒரு இஷ்யூ 2 எலெக்ஷனை தமிழ்நாட்டில் டாமினேட் பண்ணதே கிடையாது. அது 2G இருக்கலாம், ஜெயலலிதா ஊழலா இருக்கலாம், குடும்ப அரசியலா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஒரு இஷ்யூ 2 எலெக்ஷனை டாமினேட் பண்ணது கிடையாது. சீமான் ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி. அவர் இப்ப பெரியார் எடுத்திருக்காரு. நீங்க அவர் சொன்ன மாதிரி கடைசி நாள் அண்ணாவை பேசினார். அவர் கடமை கண்ணியம் கட்டுப்பண்ண அண்ணாதுரை புகழ்ந்து பேசினார். ஆகவே அது கிடையாது இஷ்யூ. இந்த தேர்தல் முடிவுகளை நம்ம பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இது கடந்த 22 ஆண்டுகளாக வரக்கூடிய ஒரு ட்ரெண்ட். இதில் திமுக கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லைன்றதான் என்னுடைய பாயிண்ட். ஓகே, ஏடிஎம்கே பாஜகவுடைய வாக்குகள்லாம் பெருமளவு அங்க ஷிஃப்ட் ஆயிருக்கா இல்லையா? இல்ல, அது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 68-70% வரைக்கும் போல் ஆயிருக்கு. உங்களுக்கு யூசுவல் ட்ரெண்ட் அது. ஆமா, இவருக்கு வந்த வாக்குகளை ஓரளவு டைனி பர்சன்டேஜ் அவங்க ஏடிஎம்கே பிஜேபி ஓட்ஸ் இருந்திருக்கலாம். நான் அதை மறுக்கல. மெயின் பிக்சரை பாருங்கன்ற நான் இதுல பெருசா நீங்க டீகோட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. பை எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார்ஸ். இங்க ஒரு கேலி கூத்தின் உச்சம். இந்த ட்ரெண்டை உடைக்க முடியல யாராலையும். எலெக்ஷன் கமிஷன் வெளிப்படையா சொல்றான். இந்த கடைசி 4 நாள் இப்ப இவங்க என்ன பண்ணாங்க, ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தேர்தலை புறக்கணித்தது என்பது அந்த மக்களுக்கு ஒரு விதத்தில் செய்த துரோகம். ஏன்னா இப்ப கிடைச்ச மாதிரி 4 மடங்கு கிடைச்சிருக்கும். வெளிப்படையா சொல்றதுனா திஸ் த ஃபேக்ட். யாராலையும் மறக்க முடியாது. எல்லா அரசியல் கட்சிகளும் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும் இது பொய் என்று.